வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். இப்போ மாவுருண்டை எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள்: பாசிப்பருப்பு 1 கப், சீனி 1 கப், நெய் 1/2 கப். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட் தாங்க. இது வீட்லேயே எல்லார் வீட்லேயும் இருக்கும். இதை வச்சு டக்குன்னு இந்த மாவுருண்டையை செஞ்சிடலாம். இப்போ எப்படி செய்யறதுங்கிறத பார்ப்போம். எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் ஃபஸ்ட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கணும் ஒரு பிளேட்டில். இப்போ பாசி பருப்பை இருப்பு சட்டியில் வெறும் வானலி போட்டு நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கணும். வறுக்கலைன்னா அது பச்சை வாசனை வரும். அதனால நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வாசம் வர்ற வரைக்கும் கைவிடாமல் வறுத்துக்கணும். அப்புறம் சீனியை மிக்சியில் போட்டு பவுடராக அரைச்சிக்கணும். இப்போ வறுத்து வச்சுருக்க பாசி பருப்பையும் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக, எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சிக்கணும். ரெண்டையும் ஒரு சல்லடையில் போட்டு சலிச்சுக்கணும். அப்போ தான் ரெண்டும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகும். சீனியும் இந்த பாசிப்பருப்பு மாவும். கடைசியில் இருக்க அந்த கொஞ்சம் குறன்னு இருக்கு இல்லையா, அதெல்லாம் தூக்கி போட்டுடலாம். இப்போ நெய்யை இருப்பு சட்டியில் சுட வச்சுக்கணும். அது நல்லா உருகின உடனே இந்த சலிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, ரெண்டையும் சீனியும் பாசிப்பருப்பு மாவு அதை போட்டு நல்லா கிண்டி அது நெய்யோடு ஒன்றா சேர்ற மாதிரி கிண்டணும். அது வெதுன்னு இருக்கிறச்சியே நல்லா டைட்டாக உருண்டை பிடிக்கணும். நெய் நிறைய இருந்தால் தான் அந்த உருண்டை கொட்டாமல் இருக்கும். நெய் பத்தலைன்னா உருண்டை உதிர்ந்துடும். அந்த மாதிரி மாவு எல்லாத்தையும் இந்த உருண்டையாக செஞ்சு வச்சுக்கணும். இப்போ பாசிப்பருப்பு மாவுருண்டை ரெடி. இப்போ நிறைய செய்யணும்னா நம்ம மிக்சியில் அரைச்சா அது சரியாக வராது. அதை மிஷினில் கொடுத்து சீனியையும் பாசிப்பருப்பையும் மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா டக்குன்னு நெய்யை சுட வச்சு இந்த மாவுருண்டையை செஞ்சிடலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல புதிய ரெசிபிக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.